ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நான் இந்த ஃபஸ்ட்டில் நம்ம ஒர்ஷிப் டைமில் அந்த ஒரு பாட்டு பண்ணது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப புல்லரிச்ச மாதிரியே இருந்தது. அதாவது நிறைய பேர் வரல அந்த டைமில். அந்த பாட்டு இருக்கா எனக்கு பாடினேன். நான் அது பாடலை, ஜஸ்ட் அதை நான் சொல்கிறேன். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், தேவனாய் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. செம்மையா அது எனக்கு உண்மையிலே அது புல்லரிச்சது மாதிரி இருந்து. அனைத்தையும் அருளிவிடும் தேவன். உண்மையிலேயே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில். இந்த கிறிஸ்து பிறப்பை பற்றி நாம் கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதில் முதலாவது வார்த்தை லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். முதலாவது நாம் ஏன் இந்த சிலுவை பாடுகளை நாம் கொண்டாட வேண்டும், ஏன் நாம் அதை செலிப்ரேட் செய்ய வேண்டும், ஏன் அதை நாம் மேன்மையாக கருத வேண்டும் என்று பார்ப்போமானால், கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். சரிதானே? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம சிலுவை பாடுகளை கொண்டாடுகிறோம். அவர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம அந்த சிலுவை பாடுகளை கொண்டாடுறோம். இன்னும் நம்ம சொல்ல போன வேணும்னா, கிருபை, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறது. தேவனுக்கும் நமக்கு இருந்த தொடர்பை இவர் புதுப்பித்தார். நம்ம தொலைவில் இருந்தால் அவர் சமீபமாக்கினார். அதனால நம்ம கொண்டாடுகிறோம். இன்னும் நம்ம சுருக்கமாக சொல்ல போன வேணுமானா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பாதாள படுகொலிக்குள் கிடந்த நம்மளை அவர் தூக்கினார். அதுதான் நமக்கு கொண்டாட்டம். ஆமீன். நம்ம சொல்லி ரோமர் 5:7-8 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் சாக துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணினார். அதுதான் நமக்கு கொண்டாட்டம். ஆமேன். ஹல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். அன்புக்கு விரோதமான செயல் ஆபத்தானது என்பதை இந்த ஜனங்கள் அறியவில்லை. கடந்த வாரத்தில் கூட நம்ம இந்த எபி பிரதர் சொல்லும்போது அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அன்பில் நம்ம நிலைத்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும். அன்பினால் தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஜெயம் பண்ண முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமீன். எபேசியர் 1:7 சொல்கிறது, அவருடைய கிருபையின்படி, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்பாகிய நமக்கு கிருபை பெற்றிருக்கிறோம் என்று. அவருடைய சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 53 நம்ம பார்க்குறோம், மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே தான் சங்கீதம் 32 சொல்லியிருக்கிறது, எவனுடைய பாவங்களை, எவனுடைய மீறுதலை அவர் மன்னித்தாரோ அவன் பாக்கியவான். அடுத்த வசனத்தில் எவனுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், ஒவ்வொருவரும் பாக்கியவதிகளாக இருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. இன்னும் நான் அந்த வசனத்துக்கு நான் ரிலேட்டடாக நான் பார்க்க வேண்டுமானா 53 ஏசாயா 53:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஒரு வரி படிங்க. அதை ஏசாயா 53:12. ஆமேன். அவர் பாவத்தை அறியாத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் பாவியாக எண்ணப்பட வேண்டும்? நமக்காக. அதுபோல் இந்த வசனத்தில் பாருங்க, நம்ம பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர் ஏன் வேண்டிக் கொள்ள வேண்டும்? பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் நாம் என்று நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை இயேசு அந்த கெர்சமனையில் துவங்கின போது, அந்த கொல்கத்தா மேட்டினியில் அந்த ஜனங்கள் ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய அந்த துவக்கமே அந்த கெர்சமனையில் தான் துவங்குது. ராத்திரியில் அப்படியே கூடியிருந்து எல்லாரும் ஜெபிக்கும் போது அந்த ஒற்றுமையாக இருக்கிறாங்க.
பிறகு இந்த சிலுவை பாடுகளில் வரும்போது அந்த முதல் அடியாட அவர் வந்து நிற்கும்போது கூட அந்த ஜனங்கள் அவரை மாற்றி அவரை பேசும்போது அவருடைய தகாத வார்த்தைகளாலும் பரியாசங்களும் செய்தும் வேளையிலும் அவர் மெல்லிய சத்தமாக அப்படி அவருடைய மனதிலிருந்து வந்த வார்த்தை தான் முதலாவது வார்த்தையாக, பிதாவே இவர்களை மன்னியும் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி வார்த்தையானது மிகவும் வலிமை மிக்க வார்த்தையாக இருக்கிறது. அது முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கியமாக இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம இந்த 7 வார்த்தையும் இந்த நாட்களில் நம்ம முக்கியமாக இந்த திருச்சபைகளை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம திருச்சபையை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பட்டு மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம இந்த யாத்திராகமம் இந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக நான் பார்க்குறேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி தான் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்தது. இதைத்தான் உலக நாடுகள் பெருமையோடு கடைபிடித்து கொண்டு வருகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட கர்த்தர் மன்னிக்கிறவராகவும் அன்பு உள்ளவராகவே காணப்பட்டது நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ரிலேட்டடாக பாருங்கள், யாத்திராகமம் 34:7. யாராவது ஒருவர் படிங்கிறத. ஆமென். 1000 தலைமுறைக்கும் அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தர் நல்லா வாழ்ந்தார். இப்போ என்ன தான் எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ நல்லதாக வாழ்கிறேன், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்கிறேன், மனைவி பிள்ளையோடு நல்ல சந்தோஷமாக வாழ்கிறேன். உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா, இவன் நல்லா வாழ்கிறான், இதெல்லாமே உங்கள் அப்பா அம்மா செய்த பாக்கியமாக இருக்கும். ஆனால் அதே இது ஒருத்தர் தரித்திரத்தில் இருக்கிறாரு, நோயில் இருக்கிறாரு, பிரச்சனையில் இருக்கிறாரு, இப்படியெல்லாம் இருந்தால் அதே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செய்ததோ, என்ன தவறு செய்தாங்களோ, பாவம் இவனுக்கு வந்து பழிச்சிருக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அப்பா அம்மா செய்த பாவம், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், நம்முடைய தாத்தா பாட்டி சித்தப்பா மாமன் மச்சான் செய்த பாவத்தை எல்லாம் நமக்கு முதற்பேரானவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததின் நிமித்தம் நாம் இன்று நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இன்னும் நாம் பார்ப்போமானால், கிறிஸ்து முதலாவது நம்ம இந்த சிலுவை பாடுகளை அவர் ஏன் இந்த புனித இந்த நாட்களிலும் நாம் அநேக இடங்களிலே தேவன் நமக்கு பெரிய பெரிய வாழ்க்கை, பெரிய வாழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் மனம், அதாவது அதே அதிகாரத்தில் பிரதர் படிங்க, 10வது வசனத்தை படிங்க பாருங்க. அவர் மறு வாழ்வு கொடுக்குறவரோ மாதிரி இருக்கிறார். நேற்று இரவு இதில் ஆராதனையில் வந்தவங்களுக்கு தெரியும், அவர் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தார். நான் அதுக்கப்புறம் தான் இதை நான் நோட் பண்ணேன். ஏன்னா அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறுவாழ்வு கொடுக்குறார். அப்படின்னா கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தை ரட்சிக்க மட்டும்தான் வந்த ரட்சகர். நான் அதுக்கு மேலே அவர் நம்மளை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மோசேக்கு அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமிக்கிலே எந்த ஜாதிக்கும் செய்யக்கூடாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உனக்கு முன் வந்த ஜனங்கள் முன்பாக நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த அந்த தியாகத்தின் நிமித்தம், அவர் செய்த நன்மைகளின் நிமித்தம் நாம் இன்று நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் பார்ப்போமானால், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே, நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம் இந்த கதைகளை எல்லாம். மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தி வருவார். 3 நாள் அந்த வழி நடத்தி வரும்போது அவங்களுக்கு தாகமாக இருப்பாங்க. அப்போ அந்த தாகமாக இருந்த வேளையிலும் மோசேயிடம் போய் கேட்பாங்க, தாகமாக இருக்கிறது. அப்போது கர்த்தர் அங்கே ஒரு நதியை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறார். அந்த நதியில் போய் அவங்க தண்ணி அருந்தும்போது அந்த தண்ணி கசப்பாக இருக்கிறது. அந்த கசப்பாக இருக்கிற கண்டதும் அந்த முறுமுறுக்கிறாங்க அந்த ஜனங்கள் மோசேயிட்ட, ஏன் இப்படி இந்த தண்ணி இதாக இருக்குன்னு அவன்கிட்ட முறையிடுறாங்க. ஆனால் மோசேயை கர்த்தர் கூப்பிட்டு அங்கு ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணியில் போடும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது அது மதுரமாய் மாறினது. அதுபோல் இந்த உலகத்தில் முழு உலகமும் பாவமும் சாபமும் வந்த வேளையிலும் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே மரம் இந்த பூமியிலே விதைக்கப்பட்டதினாலே நாம் ஒவ்வொருவரும் இன்று நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படி அங்கு ஒரு
அந்த ஜனங்கள் போவார்கள். அங்கு தண்ணி அங்கே தாகம் எடுக்கும். அப்போது அங்கு ஒரு நதியை ஆயத்தப்படுத்துவார். அந்த தண்ணியை பருகும்போது அங்கு கசப்பாய் இருந்ததோ அதுபோல் இந்த முழு உலகத்தில் பாவமும் வந்தபோது பிதாவாகிய தேவன் குமாரனாய் என்கிற ஒரே பலி இந்த பூமியிலே விதைக்கப்பட்டதினாலே நாம் இன்று வாழ்ந்து கனி தரும் திராட்சை செடிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நான் கடந்த வாரத்திலே 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வாசித்தேன். கேரளா மாநிலத்திலே இடுக்கி என்கிற மாவட்டத்திலே நம்ம அநேக ஜனங்கள் வசிக்கிற ஒரு இடத்திலே ஒரு திருச்சபையிலே அந்த விசுவாசிகள் காலையிலே சென்று பார்த்தபோது அந்த திருச்சபையிலே அங்கே இருக்கிற போட்டோஸ் கண்ணாடியெல்லாம் உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு அவர்கள் காவல்துறையில் சென்று அதை கம்ப்ளைண்ட் கொடுத்த போது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்திருக்கிறார்கள். அப்போது ஒரு நபர் மோட்டார் பைக்கிலே வந்து அதை கல்லெடுத்து எறிகிறதை பார்த்து அந்த நபரை கண்டு விசாரித்த போது, அன்புக்குரியவர்களே, அந்த நபர் சொன்ன செயல் அது அதிர்ச்சியாக இருந்தது. அவருடைய பெயர் ஜான் ஜேக்கப். ஐயா, எனக்கு 35 வயதாகிறது. நான் கடந்த 10 வருடமாக என்னுடைய வீட்டில் எனக்கு பெண் பார்த்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு பெண் பார்ப்பார்கள். அது என்கேஜ்மெண்ட் முடியும். அது அந்த நெருங்கி வார வேளையிலே அது ஏதாவது ஒரு காரணத்தினால் நின்று போய் விடுகிறது. அவர் கிறிஸ்தவர். அவருக்கு என்னன்னா அவருக்குள்ளே ஒரு போராட்டம். நான் 10 வருடமாக நான் அலையன்ஸ் பார்க்கிறேன், நான் பெண் பார்க்கிறேன், எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று அவருக்குள்ளே ஒரு போராட்டம். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கடவுள் தான். எப்படி அந்த கடவுளை கல்லெடுத்தெறிய வேண்டும் என்று அவருக்குள்ளே ஒரு போராட்டம், ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வந்து இப்படி எறிந்ததாக இருக்கிறது. அந்த நாளிலும் இந்த ஜனங்கள் இதை தான் செய்தார்கள். இந்த நாளிலும் சில ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட சில வேளைகளை இதை செய்து கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர் வந்து நம்மளை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மனம் திரும்ப வைக்கிறவர். அதுபோல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து வருகிறவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்ப்போமானால் அவர் வந்து யோவான் 8:1-11 சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரி பெண்ணை நோக்கி நீ போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். அதுபோல லூக்கா 7:42 பாவியாகிய பெண் இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலையை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அவர் வந்து மன்னித்தவர், மறுவாழ்வு கொடுத்தவர், மன்னித்தவர், மனம் திரும்ப செய்தவர். இனி அடுத்தது நம்ம பார்க்குவோனால் கர்த்தர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மன்னிக்க சொல்லி கொடுத்தவராக இருக்கிறார். அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்கணும் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 18:20 சொல்லி இயேசு பேதுருவிடம் 70 முறை மன்னிக்க சொல்லுகிறார். அதுபோல மார்க் 11:25 ஜெபம் பண்ணும்போது ஒருவருக்கொருவர் குறைபாடு வந்தால் அவங்களுக்கு மன்னிங்க என்று சொல்லியிருக்கிறார். கொலேசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மன்னிப்போம், ஒற்றுமையாய் வாழ்வோம். கடைசியாக 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்கு, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம் பாவங்களை சிலுவையில் சுமந்ததினாலே நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் தலையிலே வைத்து. இதுதான் நமக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய அந்த சுத்த கிருபை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன்.